ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் குக் BLFF ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் குக் எஃப்எஃப் நேம் ஜின் மாமா. டேய் அவன் ஏன் ஆள். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். போன பார்ட்டில் ஜேகே நம்ம ஜின்ன அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பானா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். இப்போ இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அது ஜேகேக்கும் ஜின்னுக்கும் ஒரே ரூம் தான். அப்போலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. பட் ஆரம்க்கு தனியாக ரூம் கொடுத்துட்றாங்க. ஜின்னோட கண்ணில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி தேங்கி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறானா. அப்போ ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜின்னு உண்மையாகவே அவன் என்னை கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறான். ஹே ஜின், நீ ஏன் இவ்வளோ இதுவாக இருக்க? ஆமாம், அவன் உன்னை கூப்பிட்டாதான், நான் தான் சும்மா சொன்னேன், அவன் உன்னை கூப்பிட்டான். ஜேகே இப்படி சொன்னதுமே தேங்கி நின்று அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியே வருதா. எதுக்கு என்கிட்ட போய் சொன்னான் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஈகோ அதிகமாக இருக்குது, அவனுக்கு உன்னை பிடிக்கும், பட் அது அவனுக்கே தெரியல, அது வெளியே கொண்டு வரணும்ல. அது மட்டும் இல்லாமல் அவனை உன்கிட்ட ஏதோ ஒன்று வரவிடாமல் தடுக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றானா. எனக்கு அண்ணன் ஆரமாக இருக்கலாம், பட் எப்போவுமே என் அண்ணா அம்மா இவங்கள விட நீ தான் என்ன சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்க. லைஃப் எப்படியோ கெட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், அதை மட்டும் நம்பு போதுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்ன அமைதியாக இருக்கான். அங்கே ஆரம் உள்ள வரான். ஜின்ன ஆரம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் துடைக்கிறான். ஆரம் நோட் பண்ணுறான், பட் என்னன்னு கேட்கல. அப்போ பார்க்குறானா, ஜேகேவும் ஜின்னும் ஒரே ரூமில் தானே இருக்காங்க. அதை பார்த்த ஆரம், நீங்கள் ஏன் ஒரே ரூமில் இருக்கீங்க, எனக்காக உங்கள் ரூமை விட்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஜேகே, உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நாங்கள் எப்போவுமே இந்த ரூமில் தான் இருப்போம், அது எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறானா. ஆரம் பார்க்குறான். இந்த புள்ள பூச்சி வாயை உடச்சிடலான்னு பார்க்குறேன், எனக்கு தம்பியை பிறந்துட்டு எனக்கே சகுனி வேலை பார்க்குறான் பாருன்னு அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். ஜேகே அப்போ, ப்ரோ எதுக்கு இங்கே வேலை செய்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு கேட்குறாடா. நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் ஒர்க்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம், நான் இன்றைக்கி தான் ஆஃபீஸ்க்கு வரேன், எது எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு சுற்றி காட்ட முடியுமா ஜின் அப்படின்னு ஜின்னை பார்த்து கேட்குறான். அப்போ ஜின்னு ஜேகேவை பார்க்குறான். ஃபோன் பண்ணி ஒரு எம்ப்ளாயை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆரம் சாருக்கு ஆஃபீஸை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களுமே ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறானா. வெளியே கையை காட்டுறான், அதாவது வெளியே போடா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான். அப்போ ஆரம் ஜேகேவை முறைச்சிட்டு, மகனே ஒரு நாள் மாட்டு வரல, அப்போ அன்னைக்கு செத்தடா அப்படின்ட்டு போகிறான். ஜேகே மைண்ட் வாய்ஸில் சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காதடா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஆரம் ரூமை விட்டு போனதும் ஜின்னு ஜேகே பார்த்து, டே ஏன்டா இப்படி பண்ணுறா, அவன் என்னை கூப்பிட்டா நீ வேறு யாரையும் அனுப்புற அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, ஜின்ன போடா போய் வேலையை பாரு, இப்போ என்ன பண்ணோன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த டே போகுதா. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஆரம் கார்கிட்ட வெயிட் பண்ணுறான் ஜின்னுக்காக. அப்போ ஜின்னோன் ஜேகே வராங்க. ஜின்னு வந்ததும் ஆரம் போய் பேக் டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்போ ஜேகே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு, சார் என்ன சார் இங்கே வரவங்க போகிறவங்களுக்கு டிஸ் பண்ணுறீங்க, அங்கிட்டு போங்க, ஓரமாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னு கையை பிடிச்சி ஜேகே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் அவங்க பைக்கில் போகிறாங்களா. போகும்போது ஜின்னு ஜேகே பார்த்து கேட்குறான், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுற அப்படின்னு. அப்போ ஜேகே, ஏன்னா நீ அவனை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே ஜின்னை பார்த்து, அவன் உன்னை லவ் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு, அவன் லவ் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் அவனோட இஷ்டம், பட் நான் அவனை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, ஜின்னு நீ அவனை லவ் பண்ணுறமா, அவனும் உன்னை லவ் பண்ணுவான் பாரு அப்படின்றான். அதுக்கு நம்ம ஜின்னு, பட் அவனை கஷ்டப்படுத்த வேணாம். அதுக்கு நம்ம ஜேகே ஜின்னை பார்த்து, ஜின் நீ என்ன இன்னும் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசுகிற, உனக்கு ஒன்று வேணும்னா நீ தான் அதுக்கு முயற்சி செய்யணும், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பட் எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு. நீ சரி, இன்னைக்கு அவன் கார் டோர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கால பாரு, அவனை இன்னும் பக்கத்தில் வர வைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு, அவன் என்னை வெறுக்காமல் இருக்க வரைக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு வராங்களா. இப்போது ஜேகே ஜின்னு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு ஆரமோட அம்மா, ஆரம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகே, அவனுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, அதனால தான் என்னை கூட்டிகிட்டு போக சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ பின்னாடியே ஆரம்பம் வரான். அதுக்கு அம்மா, ஏன்னோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு ஒர்க் இருந்துச்சு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரமோட அம்மா, அச்சோ என் செல்லம் இதான் நல்ல புருஷனாக இருக்கு, உங்கள் அப்பா எப்போ பாரு ஒர்க்குன்னு ஆஃபீஸே கட்டிட்டு அழுவார், என் புள்ள தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட கொஞ்சிட்டு இருக்காங்களா. ஜேகே, யாரு இவன் தங்கமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு சிரிச்சிட்டு இருக்கானா. அதை ஆரமும் பார்க்குறான்.
இப்போ ஜின்னு அத்தை நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மாவும் ஓகே ஜின்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு மேலே போகிறான். அப்போ ஜேகேவும் ஜின்னை பார்த்து ஜின்னு அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ ஜின்னு சொல்கிறா குக்கி அப்படின்னு சொல்கிறானா. ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். அப்போ ஆரம் பின்னாடியே ரூமுக்கு போகிறான். ஆரம் ஜின்னை பார்த்து அது என்ன ஜின் அப்படின்னு கேட்குறானா. ஜின்னும் நீ எதை கேட்குற. அப்போது ஜின்னை பப்பி ஐ மாதிரி வச்சுட்டு அதுவா நான் அவனை கூக்கி அப்படின்னு சொல்லி செல்லம்மா அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறானா. ஓ என்ன கூக்கி அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் அவனை அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் நீ ஏன் அவனை செல்லம்மா கூப்பிடுற அப்படின்னு கேட்குறானா. ஜின்ன ஆரமோட கண்ணை பார்த்துட்டு அவன் என்னை பத்திரமா பார்த்துப்பான், என் மனசை கஷ்டப்படுத்த மாட்டான், எனக்கு எதுவும் செய்வான், ஸோ நான் அவனை செல்லம்மா கூப்பிடுறேன். அவனை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன், அவன் அப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போ கூட இருக்கான், ஒரே மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஆரம் நான் உன்கிட்ட நீ ஏன் அவனை செல்லோன்னு கூப்பிடுற அப்படின்னு தான் கேட்டேன், நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜின்ன ஆரம்ப தள்ளி விட்டுட்டு நான் எனக்கு பிடிச்சவங்கள எப்படி வேணால் கூப்பிடுவேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறானா. அப்போது ஆரம் ஜின்னை செவுத்துல தள்ளி ஜின்னோட கண்ணை பார்த்து அவன் என்னை வெறுப்பேத்த இதெல்லாம் பண்ணுறான், இதோட நிறுத்திக்கோ அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறானா. ஜின்ன ஆரம் கண்ணை பார்த்து நான் யார் உனக்கு, நான் எதுக்கு உன்னை வெறுப்பேற்றணும் அப்படின்னு கேட்குறான். ஆரம் ஃபேஸ் கோவமாக வச்சுட்டு நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு திமிரா சிரிச்சுட்டே போ ஏன் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறான். அப்போது ஆரம்க்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே திரும்பி பார்க்குறான், அங்கே மிரர் இருக்கா, அவனோட ஃபேஸ் தெரியுது. அதை பார்க்கும்போது ஜின்னு அவன்கிட்ட கேட்டது தான் ஞாபகத்துக்கு வருது, நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்டது. ஆரமும் யோசிக்கிறான், என்ன என்னால் அவன் எனக்கு யாருன்னு சொல்ல முடியலை, என்னால் அவனை ஏற்றுக்கவும் முடியல, அவனை விட்டு விலகவும் முடியல அப்படின்னு. ஆரம் மேலேயே அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்திலேயே மிரரை கையாலேயே உடைக்கிறான். அதில் கண்ணாடி பீஸ்லாம் பட்டு அவன் கையில் அடிபட்டு அவனுக்கு அவ்வளோ ரத்தம் வருது. அப்போ அவனுக்கு அப்படியே ஏதோ ஞாபகம் வருது. ரத்தம் வரும்போது யாரோ ரொம்ப அழுதுகிட்டே அவனை பார்த்துட்ருக்க மாதிரி ஞாபகம் வருது. அதில் அவன் ஃபீல் பண்ணிட்டான், அப்படியே போய் படுத்துடுறான். இங்கே ஜின் ஜேகே ரூமுக்கு வரான். அவன் ஃபேஸை பார்த்ததுமே ஜேகே கண்டுபிடிச்சிடுறான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஜேகே என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு ஒரே அழுக. அவன் ரூமில் போய் நடந்ததை பற்றி சொல்லி அழுகுறான். ஜேகே என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்குறானா. ஜின்னு அழுதுகிட்டே ஆரம் கபோர்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அதில் ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி ஃபோட்டோவை பார்த்துருக்கான், அதை பற்றி சொல்கிறான். அப்புறம் அவங்க ரூமில் நடந்ததை பற்றியுமே சொல்கிறானா. அப்படியே அழுக வருது. ஜேகேக்கு ஜின்னு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரில. ரெண்டு பேருமே ஆரமுக்கு ஜின் மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆரமுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்றத யோசிச்சிருக்க மாட்டாங்க. அது ஜின்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அப்படி ஜேகேயோட ரூமில் தூங்கிடுறான். ஜேகே ஜின்னை சமாதானம் பண்ணி அவனும் அப்படியே தூங்கிடுறான். இங்கே அப்படியே ஆரம் கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா ஜின்னை காணோம். டைமை பார்க்குறான், 3 மணி ஆகுது. அப்படியே கீழே இறங்கி வரான். அவன் நேராக ஜேகேயோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்க்குறான், ஜின்னும் ஜேகேவும் ஒன்றா தான் தூங்குறாங்க. அதை பார்த்ததும் ஆரமுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவன் நைட்டு ரூமுக்கு வரான். அப்படியே ஜேகே கிட்டே இருக்கானு. அப்படியே அவன் மேலே போய் ரூமுக்கு போகிறான். அங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணுறான். அதில் ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். அப்போது டைம் ஒரு 5 o'clock இருக்கும். அங்கே ஜின்னு வரான். வந்து பார்த்தா ஆரம் அந்த ஃபோட்டோ வச்சு படுத்துட்ருக்கான். அதை பார்த்ததும் ஜின்னுக்கு அவனை அறியாமலே கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. அப்போ ஆரம் ஏதோ சொல்ல வரான். பட் ஜின்னு எதுவுமே கேட்குற நிலைமையிலே இல்லை. அவன் வாஷ்ரூம் போயிட்டு செம்மையாக அழுகுறான். இங்கே வெளியே அப்படியே ஆரம் அழுதுட்ருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து ஜின்னு வெளியே வந்து பார்த்தா ஆரமை காணோம். அப்படியே ஜின்னு போய் படுத்துட்டான். இப்போ ஆஃபீஸ் போகிற டைம் ஆகிடுச்சு. ஜேகே வந்து பார்க்குறான், யாரையுமே காணோம். அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறான். அவங்க ஆரம் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிட்டான், பட் ஜின்னு இன்னும் கீழே வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஜின் ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே ஜின்னு தூங்கிட்டு இருக்கான். ஜேகே ஜின்னு பக்கத்தில் போய் பார்க்குறான். ஜின்னுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஜேகே ஜின்னை எழுப்பி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் மார்னிங் நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு ஃபோட்டோ காட்டுறான். அதில் ஆரம் ஒரு பொண்ணோட க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஜின்னுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஜேகே அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சுட்டு ஜின்னுக்கு ஃபுட்டு கொடுக்குறான். அப்படியே மெடிசன்லாம் கொடுத்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். ஆரம் பார்க்குறான், ஜேகே மட்டும் ஆஃபீஸ் வந்திருக்கானா. ஜின்னை காணோம். அவன்கிட்ட கேட்கவும் முடியல.
அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறான். அப்போ அவங்க ஜின்னுக்கு உடம்பு சரியில்லை. ஜேகே தான் சொன்னான், அவன் ஃபுட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆரம் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஜேகே யார்கிட்டையும் எதுவும் பேசல. அவன் ஏதோ முக்கியமாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கான். ஆரம் ஜேகே கிட்ட ஜின்னை பற்றி கேட்கலான்னு போகிறான். பட் அவங்களால கேட்கவும் முடியல. ஜேகே வேற ஒரு மாதிரியா கோவமாக இருக்கான். அதனால ஆரம் சரின்னு விட்டுடுறான். ஜேகே மத்தியானத்துக்கு மேலே அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்கு போகிறானா ஜின்னு அவன் ரூமில் தனியாக யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஜேகே உள்ள ஜின்னு மடியிலேயே படுத்துக்கிறான். ஜின்னு சிரிச்சிட்டு, எனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ தான் என்ன பார்த்துக்கணும், நான் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிட்டு ஐம் சாரி ஜின் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னுக்கு புரியுது ஏதோ தப்பாக இருக்குன்னு. அதை விடு ஜேகே, என்கிட்ட எதுவும் சொல்லாத, எதுவும் கேட்குற மனநிலைமையில நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அழுதுட்டே, ஆமாம் ஜின், அவ ஆரமோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னுக்கு தூக்கி வாரி போட்டுருது, என்ன ஒய்ஃபா அப்படின்னு. ஜேகேவும், ஆமாம் ஜின், அவனுக்கு நமக்கு தெரியாமலே அங்கே மேரேஜ் பண்ணியிருக்கான். அவன் யாருக்கிட்டேயும் சொல்லலை. அது அவன் ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு இருந்திருக்கான். அமைதியாக இருந்திருக்கான். ஜின்னோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கு. அப்போ ஜேகே அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக இருந்திருக்காங்க. பட் ஒரு விபத்தில் அவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னு அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறான். ரொம்ப அழுகுறான். ஜேகே ஜின்னை ஹக் பண்ணிட்டு ஜின், என்னால் இதை உன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல, இன்னைக்கே நீ மொத்தமாக அழுதுரு, அப்புறம் நீ எதுக்காகவும் அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஜேகேவை ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறான். ஹர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். உப்புக்கள்ள தண்ணீருக்கு ஏக்கப்பட்டது, கண்ணு ரெண்டும் கண்ணீருக்குள் வாக்கப்பட்டது, புத்த சொல்ல புத்திக்குள்ள மாட்டிக்கிட்டது, தப்பி செல்ல கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது, தேடி தாள போலவேனே நாளும் கிளையிறேன், நான் தேரு தாள கண்ணீரால ஏனோ எழுதுறேன், கனவா இல்லை நிஜமா. ஜின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். யாருக்கிட்டையுமே பேசல. ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஆரம் ரூமுக்கு வந்தால் வெளியே போயிடுறான். ஆரம் ரூமை விட்டு வெளியே போனாதான் ரூமுக்குள்ளேயே வரான். அழுது அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இது ஆரம்புக்குமே புரியுது. அவனும் பேச போகிறான். பட் ஜின் பேச ரெடியாகவே இல்லை. அந்த டைமில் தான் ஜேகே ஜின்னு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஜின்னை பார்த்துக்கிறான். இந்த இடத்துல ஜின்னுக்கும் ஜேகேக்கும் ஒரு குட்டி சாங். கத்தியின்றி ரத்தமின்றி காயப்பட்டவள், உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன், மிச்சமின்றி மீதமின்றி சேதப்பட்டவள், உன் நிழல் கொடுத்த தைரியத்தால் உண்மை அறிகிறேன், மீசை வைத்த அன்னை போலே உன்னை காண்கிறேன், நீ பேசுகின்ற வார்த்தையெல்லாம் வேதமாகுதே, பாழடைந்த வீடு போல அன்று தோன்றினேன், உன் பார்வைப்பட்ட காரணத்தால் கோலமாறுதே, கட்டல் உண்ட மெத்தை உண்டு ஆன போதிலும் உன் பாசம் கண்டு தூங்கவில்லை உந்தன் விழிகளே, தென்றல் உண்டு திங்கள் உண்டு ஆன போதிலும் கண் நாளும் இங்கு தேண்டவில்லை உந்தன் நினைவிலே. இப்படியே ஜேகே ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம் பண்ணி வெளியே கொண்டு வரான். அப்போ ஜின் புரிஞ்சுக்கிறான், இதே யோசிச்சுட்டு இருந்தா எதுவும் ஆக போகிறதில்ல, நம்ம இதில் இருந்து வெளியே வரணும். அப்போ ஜேகே கிட்ட பேசுகிறான், நான் ஆரம் விட்டு விலகி போகலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஜேகே ஜின்னை பார்த்து, அது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு, இவ்வளோ நாளாக ஆரம் இதுக்கு எப்படி இருக்கான்னு தெரியாமல் இருந்தேன், இப்போ அவன் மனசில் வேற யாரோ இருக்காங்கன்னு புரியுது, நான் அவன் மனசில் போக முடியாதுன்னு பிடிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும், என்னோட முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, இப்போ ஆரம் வேற பொண்ணை லவ் பண்ணுறான்னு தானே உனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு, அவன் அந்த பொண்ணை மறந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, பட் அவன் அந்த பொண்ணை மறக்கலை, நம்ம லவ் பண்ணுறவங்கள மறக்கிறதா அவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், பட் அந்த வழியை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே ஜின்னை ஹக் பண்ணி, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருக்கேன் ஜின் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு ஜேகேவை ஹக் பண்ணுறான். இப்படியே டைம் போகுது. நைட்டு ஆரம் ரூமுக்கு வரான். அப்போ ஜின்னு ஆரம் கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறான். அப்போ ஆரம் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்குறான். அப்போ ஜின்னு எதுவும் சொல்லலை. ஆரம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அவங்களுக்கு டிவோர்ஸ் கேட்டு ஜின்னு அதை கொடுக்குறான். அப்போ அதை பார்த்ததும் ஆரம் ஜின்னு பார்க்குறான். ஜின் ஃபேஸில் எல்லாம் ரியாக்ஷனே இல்லாமல் நிற்கிறான்.
ஆரம்புக்கு அதை பார்த்து கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி ஏக்கமா ஜின்ன பார்க்குறான். ஜின்ன ஆரம்ப நிமிர்ந்து கூட பார்க்கல. ஆரம் அது ஜின் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். பட் ஜின்ன ஆரம் பேச விடாம, எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணாலும் உன் மனசுல நான் வரமாட்டேன்னு. ட்ரை பண்ணி பண்ணி பார்த்து ரொம்ப செத்து போயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஸோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ரூமுக்கு போகிறான். ஜேகே ரூமில் ஃபோன் பார்த்துட்ருக்கான். அப்போ ஜின்னு ஜேகே பெட்டில் படுத்துக்கிறான். அப்போ ஜேகே, டே உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜின்னு, உங்கள் அண்ணன் வந்துட்டான், அதான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜேகே சொல்கிறான், டே அது அவன் ரூம் மட்டும் இல்லை, உன் ரூமும் தான். ஸோ நீயா வெளியே வர, உனக்கு புத்திசாலித்தனம் இருந்தா அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜின்னு, நான் முட்டாளாவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே போய் ஜின் மடியில் படுத்துக்கிறான். அப்போ ஜேகே ஜின்னை பார்த்து, ஜின்னு நீ இப்படி முட்டாளாக இருந்தும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கன்னு தெரியலையே அப்படின்னு அவன் கேட்குறானா. பிடிச்சி கிள்ளி விட்டுறான். அப்போ ஆரம் ஜேகே ரூம்குள்ளே வரான். ஆரம் பார்த்துட்டே இருக்கான். பட் ஜின் மடியிலேருந்து எழுந்திருக்கல. அவன் அப்படியே தான் இருக்கான். ஆரம் ஜின்னை கூப்பிடுறான். அப்போ ஜின்னு அமைதியாகவே இருக்கான். ஆரம் மறுபடியும், ஜின் உன்னை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு என்னன்னு கேட்குறான். அப்போ ஆரம், நம்ம ரூமுக்கு வா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் வான்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, இங்கே பாரு, அவன் தான் வரமாட்டேன்னு சொல்கிறான்ல, நீ ஏன் அவனை கட்டாயப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் ஜேகேவை மறைச்சிட்டு, நான் ஜின்னுக்கிட்ட பேச வெளியே போக போகிறான். அப்போ ஜின்னு கையை பிடிக்கிறான். அப்போ ஜின்னு கையை விட ஆரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் இன்னும் அழுத்தி பிடிக்கிறான். ஜின்னுக்கு வலிக்குதா, ஆரம் எனக்கு கையை விட அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஜேகேக்கு கோவம் வருது. ஆரமை பிடிச்சி தள்ளி விடுறான். ஜின்னோட கையை பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் சவந்து போயிருக்கு. அப்போ ஜேகே ஜின் கையை பார்த்து ஊதி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஆரம் பார்க்குறான். ஆரமுக்கு செம்மையாக கடுப்பாகுது. அவன் கோவத்தில், நீ என்னை டிவோர்ஸ் பண்ணிட்ட, இவன் கூட இருக்க போறியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதும் ஜின்னு கையை விட்டுடுறான். அப்போ ஜின்னு கோவம் ஆரம் கண்ணத்துலேயே அடிச்சிடுறான். ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஜின் ஆரம் பார்த்து, உனக்கு எவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக வெளியே போயிரு அப்படின்னு சொல்கிறானா. ஆரம் கோவத்தில், சொல்லு, உனக்கும் இவனுக்கும் என்ன இருக்கு, அதை சொல்லு, டிவோர்ஸ் கேட்டா இவன் கூட இருக்க போறியா அப்படின்னு கேட்குறான். ஜின்னும், நான் அவன் கூட தான் இருப்பான், உனக்கு என்ன தெரியும் எங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு, உன்னை மாதிரி ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதை மறைச்சு இங்கே என்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்ட, அந்த மாதிரி நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். நீ ரொம்ப நல்லவன் மாதிரி எங்களை பார்த்து பேசுறியா, உனக்கு என்ன என் கூட வாழ பிடிக்கல அவ்வளோதானா, அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், நீ எங்கே வேணா போ, எவ கூட வேணா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அழுதுகிட்டே போகிறான். ஆரம் அப்படியே நிற்கிறான். ஜின்னுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஜேகே தான் ஆரமை பார்த்து, நீ இவ்வளோ கேவலமான ஒருத்தனை எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அவன் எனக்கு அம்மா மாதிரி, அவனை போய் ஏன் கூட சேர்த்து வச்சு பேசுகிற, அவன் உன்னை 10 வருஷமாக லவ் பண்ணுறான், நீயும் இங்கே வரப்பெல்லாம் அவன் கூட தானே சுற்றிட்டு இருந்த, ஊருக்கு போய் யாரையோ பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு, சரி அது ஏன் எங்ககிட்ட இருந்து மறைச்ச, எங்களை விடு, ஜின்னுக்கு எதுக்கு நம்பிக்கை கொடுத்த, அவன் 10 வருஷமா உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தான், நீ போனதும் அப்போ கூட அவன் ஒன்றை மட்டும்தான் மறக்கவே இல்லை, 5 வருஷமா உன்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துடாதா, ஒரு மெசேஜ் வந்துடாதா, உன்னை மட்டுமே நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீ திருப்பி கொடுக்குற கிஃப்ட் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஆரம் அவன் சொன்னதை நினச்சி அவன் மேலே அவனுக்கே அவ்வளோ கோவம் வருது. ஜேகே ஜின் பின்னாடியே போகிறான். ஜின் அவன் ரூம்குள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜேகே போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். ஜின் டோரை ஓப்பன் பண்ண பட் ஜின் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆரம் பின்னாடியே ஜின், ஐம் சாரி ப்ளீஸ் டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு திறக்கவே இல்லை. ஆரமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜேகே ப்ளீஸ் ஜின்னை ஓப்பன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு எதுவுமே பேசலை. ஆரம், ஜின் உனக்கு என்ன வேணும், என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தானே வேணும், நான் தரேன், டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜேகே போய் ஜின்னை ஹக் பண்ணி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்குறான். ஆரம்க்கு இப்போ தான் மூச்சு வருது. ஜின்னு ஜேகேவை ஹக் பண்ணி, ஜேகே நான் செத்துடுவேன் நினச்சியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே, இப்படிலாம் பேசாத ஜின் ப்ளீஸ், எனக்கு அழுகியாக வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு, எனக்கு நல்ல அம்மா அப்பா அப்புறம் தம்பி கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்தோம், இப்படின்னு என்னை பிடிக்காத ஒருத்தவங்களுக்கு என்னை ஒய்ஃபாக கொடுத்துட்டு இருக்காங்க போல், அதுக்குள்ளே நான் செத்துட மாட்டான்னு சொல்கிறான். ஜேகே ப்ளீஸ் ஜின் இப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு ஜேகேவை ஹக் பண்ணி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் ஜின்னை டிவோர்ஸ் கொடுக்குறேன், பட் இப்போ இல்லை, 3 months நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே ஆரம் சட்டையை பிடிச்சி,
ஏய், நீ அவன்கிட்ட ஆல்ரெடி பண்ண கொடுமைலாம் பத்தாதா, இன்னும் 3 மாதம் வச்சுட்டு கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆரம் ஜின்னை பார்த்து, நான் 3 மாதத்துக்கு போயிடுவேன், அது வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், இப்போ நமக்குள்ள நடந்த எதுவும் நம்ம வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜேகே தான், உன் இஷ்டத்துக்குலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் ஜின்னை பார்த்து, அவங்கள கஷ்டப்பட்டு வைக்க நான் விரும்பலை, பண்ணதுக்கப்புறம் ஓ விருப்பம் போல இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே ஜின்னை பார்த்து, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஓகேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஓகேன்னு சொல்கிறான். இப்போ ஜின்னு ஆரம் ரூமில் தான் இருக்கான். பட் 2 பேருமே எதுவும் பேசலை, ரூம்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஜின்னு ஆரம் கிட்ட வரது போகிறது இப்படியே டேஸ் போகுது. இன்னும் ஜேகே கூட க்ளோஸாக இருக்கும்போதெல்லாம் ஆரம்க்கு ஒரு மாதிரியா கோவம் வருது. ஆரம்க்கு நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு நாள் ஜின்னு ஆரம் ஜேகே 3 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ எப்பவும் போல் ஜின்னு ஜேகே பைக்கில் போகிறாங்க, ஆரம் தனியாக காரில் போகிறான். அப்போது செம்மையாக மழை பெய்ய அவங்க 2 பேருமே பைக்கை விட்டு மலையில் நிற்கிறாங்க. அப்போ ஆரம் அந்த பக்கமாக வரான், அவங்கள பார்க்குறான். அப்போ அவங்க கிட்ட போயிட்டு வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஜேகேவை பார்க்க ஆரம் கூப்பிடுறான். அதுக்கு ஏன் அவன் சொன்னாதான் வருவியா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு சிரிப்பாக வருது. வாஜின் போகலாம், அந்த கால டிரைவர் தானே ஓட்டுறாரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. இப்போ பைக்கை டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு காரில் வராங்க. அப்போ ஜேகே தான் கார் டிரைவ் பண்ணுறான். ஜின்னு முன்னாடி ஜேகே கூட உட்காந்துருக்கான். இவங்க 2 பேரும் வழக்கம் போல் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வராங்க. ஆரம் தான் கடுப்பாக இருக்குது, இவங்கள பேசாமல் மலையிலே விட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அப்போது ஆஃபீஸும் வந்துடுதா. ஜேகே காரை விட்டு இறங்குறான். ஜின்ன டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஆரம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பான், பட் ஜேகே பண்ணிட்டான். அதை ஆரம் இவனை வச்சுட்டு அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது ஆரம் தான் நான் கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்ட கேட்குறான். ஆரம் ஜின்னுக்கு முன்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறான், ஜேகே ஜின்னுக்கு பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணுறானா. 2 பேருமே ஒரே டைம் பண்ணுறாங்க. ஜின்னா முழிக்கிறான். அப்புறம் போய் ஜேகே கூட பின்னாடி உட்காந்துக்கிறான். ஆரம்க்கு கடுப்பாகுது, பட் என்ன பண்ணுறது, அவனால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஜேகே எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்குது, இங்கே காஃபி ஷாப் எங்கேயாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரமும் நிறுத்துறான். அவங்க 3 பேரும் காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அப்போ ஜின்னா ஆரம்க்கு கூட படித்த பசங்க எல்லாரும் குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் ஜின்னை பார்த்துட்டு, டேய் இது ஜின்னு தானே அப்படின்னு பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட கேட்குறான். அப்போது அந்த பையனும் ஆமாண்டா அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் ஜின்னு ஜின்னு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஆரம் ஜேகே 3 பேரும் பார்க்குறாங்க. இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. போகிறாங்களா, அங்கே படித்தவங்களாச்சு. ஸோ நிறைய கதை பேசுகிறாங்க, ஜாலி ஃபன் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஒரு பையன் ஜின்னை பார்த்து, என்ன ஜின் உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறான். ஜின்னும் முழிக்கிறான். பக்கத்தில் இருக்க பையன், ஆமாம் ஜின்னை கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் 2 பேரும் தானே நம்ம காலேஜோட லவ்லி கப்புள் ஆச்சே அப்படின்னு சொல்கிறான். ஆரம் ஷையா இப்போ ஜின்னால் இல்லை நாங்கள் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜினுக்கே ஆரம் 2 பேருக்குமே ஷாக் ஆகுது. அப்போ இன்னொரு பையன், எனக்கு தெரியும் நீயும் ஜேகேவும் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு அப்போவே நினச்சி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கும் போதே எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறானா. ஜேகே ஜின்னு 2 பேருக்குமே சிரிப்பு தான் வருது, சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போது அந்த பசங்க பார்த்து வெக்கப்படுறாங்க அப்படின்னு கலாய்க்கிறானுங்களா. ஆரம்புக்கு கடுப்பாகி எனக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ரிங்கை காட்டுறாங்க. அப்போ ஜின்னுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆரம் பார்த்து முறைக்கிறான். அப்போ ஆரம் ஜின்னை பார்த்து சிரிக்கிறான். இப்படியே எல்லாரும் பேசிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஜின்னு ஆரம் கிட்ட கேட்குறான், இப்போ எதுக்கு இப்படி எல்லார்கிட்டையும் சொன்னான் அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஆரம் முன்னாடி போகிறான். காரில் உட்காந்துட்டு முன்னாடி இருக்க மிரரை பார்த்து ஜின்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். இங்கே நம்ம ஜின்னு முறைச்சிக்கிட்டே வரான். இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நான் சிரிச்சு நீ முறைச்சி என பார்க்கும்போது பெண்ணே மனசுக்குள்ள எப்படி இருக்கும், புயலோஞ்சு மழை பெஞ்சு வெயில் அடிக்கும் போது வீசிடுமே காற்று அடியாது போல் இருக்கும், தோணவில்லை தோணவில்லை என்னை பற்றி எனக்கே தான் தோணவில்லை, காணவில்லை காணவில்லை என் மனசு என்கிட்ட இல்லை, கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன், அடியே என்ன கொஞ்சம் பார்த்து செல்லடி, வா என் அஞ்சலை நான் ஒன்று கொஞ்சுறேன் நீ
கொஞ்சமா காதல் கொஞ்சம் தாடி புள்ள. ஜின்னுக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. ஆரம் நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு வரான். எப்போவுமே ஜேகே ஜின் 2 பேருமே சேர்ந்து ஆரம் வெறுப்பேற்றுவாங்களா, பட் இப்போ ஆரம் அவங்க 2 பேரையும் வெறுப்பேற்றிட்டு இருக்கான். ஆரம் வீட்டுக்கு வரானா, அங்கே ஜேகே வந்து ஜின்னு கார் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஜேகே இவன் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறான். ஒருவேளை அண்ணாக்கு ஜின் மேலே ஏதோ ஃபீல் வந்துருச்சோ இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ ஆரம் பார்க்குறான். ஜின்னு போன அந்த வழியை பார்த்து ஆரம் சிரிச்சிட்டு இருக்கான். ஜேகே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஓகே ஆரம்க்கு ஜின் மேலே லவ் வந்துடுச்சு அப்படின்னு. ஜின்னை உள்ளே போயிட்டு ஜேகேன்னு கூப்பிடுறான். ஜேகே பின்னாடியே போக ஆரம் உள்ளே போகிறான். அவங்க அம்மா என்னடா இவ்வளோ நேரம் கேட்குறாங்க, வரும்போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னு ஆரம் ரூமுக்கு போக ஜேகே அவர் ரூமுக்கு போகிறான். அப்போ ஜின்னு ஆரம் பார்த்து நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கன்னு கேட்குறான். அப்போ ஆரம் ஜின்னுக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்பு பார்க்குறான். அப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடியே போக ஆரம் கிட்ட வந்துட்டே இருக்கான். அப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறானா. அப்போது ஜின் கண்ணை பார்க்குறான், லிப்பு பார்க்குறான். ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஆரம்னு கூப்பிடுறான். அப்போ ஆரம் அப்படின்னு சொல்கிறானா. ரொம்ப பொறுமையாக தலையை மட்டும் ஆட்ட ஜின்னுக்கு இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு. ஜின்னு அவன் கையை கொண்டு போய் ஆரமோட செஸ்ட்ல வச்சு அவனை தள்ளி பார்க்குறான். அப்போ ஆரமோட ஹார்ட் பீட் அப்படி துடிக்குது. அதை ஜின்னால் ஃபீல் பண்ண முடியுது. தள்ள போனவன் அப்படியே கையை வச்சுட்டு ஆரமோட கண்ணை பார்த்துட்டு இருக்கான். ஆரம் ஜின்னோட கையை பிடிக்க அப்போ 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஆரம் ஜின்கிட்ட இன்னும் க்ளோஸாக வரான். அப்போ ஜின் பின்னாடி போக ஆரமாவன் இன்னொரு கையை ஜின்னோட ஃபேஸை பிடிக்கிறான். அப்போது ஜின்னு கிஸ் பண்ண கிட்ட வரான். ஜின்னால் தடுக்க முடியல. ஜின்னு ஆரம் பார்த்துட்டு இருக்கான். ஜின்னு லிப்பு ஆரம் லிப்புக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ச் தான் இருக்கு. கிஸ் பண்ண அந்த டைமில் ஜேகே ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறானா. பக்கத்தில் இருக்க அந்த வாலில் போய் ஆரம் இடிச்சுக்கிறான். அதை பார்த்தது ஜின்னுக்கு சிரிப்பு வந்துடுதா, ஜேகேக்கும் சிரிப்பு வந்துடுது. பட் ஆரம் வெறுப்பேற்றுறேன்னா தான் ஜேகேக்கு தான் தூக்கம் வராதே. உடனே அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தடவி விட்டுறான். ஜின்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சிரிச்சுட்டே இருக்கானா. ஜேகேவா ஆரம் நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அப்போ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்குறான். நான் ஜின்னை கூப்பிட வந்தேன், இவ்வளோ நேரம் அவன் கூட தானே இருந்தேன், இப்போ என்ன அப்படின்னு கேட்குறான். ஜேகே ஜின்னை என் சோல்மேட், என்னை எப்போவுமே அவன் கூட தான் இருப்பான், அவன் என் சோல் அப்படின்னு சொல்கிறானா. ஆரம் சரி நீ போ, அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே இல்லை நான் என் சோல் இல்லாமல் நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஆரம்புக்கு கடுப்பாய், ஒரு நாள் நான் தூங்குனதால் வந்த வேணா, அன்னைக்கு மட்டும் நான் தூங்காமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு வில்லனா வந்து நிற்குமா அப்படின்னு நினைக்கிறான். ஜின்னு ஜேகே 2 பேருக்குமே கேட்டுடுச்சு. 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஆரம் கோவமா உள்ள போயிடுறான். ஜின்னு ஜேகே கிட்ட வந்து ஏன்டா அவனை வெறுப்பேத்துற அப்படின்னு கேட்குறானா. பாத்தில அவன் என்னென்ன சொன்னானே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். ஜின்னுக்கு சிரிப்பை அடக்க முடியல. உங்க அண்ணன் இப்படியெல்லாம் பேசுவான்னு எனக்கே இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்றான். ஜேகே தான் எனக்கு இதெல்லாம் எப்போவோ தெரியும் அப்படின்னு சொல்றானா. இப்போ ஜேகே ஜின் 2 பேரும் வெளியே போய் ஆரம் பற்றி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த டேவும் போகுது. ஆரம்க்கு ஜின் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி நல்லா போதா. இப்போது ஜேகேக்கும் ஆரம்புக்கு தான் நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அப்படியே 3 பேத்துக்கு நல்லாவே போகுது. ஒரு நாள் ஆஃபீஸில் மீட்டிங், வெளியே இருந்து வந்த பையன் ஜின்னை பார்த்து நல்லா வலியிறான். ஜின்னுக்கிட்ட செம்மையாக கடலை போடுறான். அதை பார்க்க ஆரம்புக்கு கடுப்பாகுது. ஜேகே வர சும்மா இல்லாமல் செம்மல ஜின்னை தட்டி தூக்கிட்டு போயிடுவான் போலையா அவனும் அப்படின்னு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கே. ஜின்னு சிரிக்கிறது பார்த்தா ஆல்ரெடி விழுந்துட்டான் போலையே அப்படின்னு ஆரம்பம் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கான். இப்போ மீட்டிங் முடிஞ்சு வெளியே போய் அந்த பையன் ஜின்னை விடலை, ஜின்னு கூட நல்லா கடலை போட்டுட்டு இருக்கான். அந்த பையன் ஜின்னை லஞ்சுக்கு கூப்பிடுறான். அப்போ ஜின்னு ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள ஆரம் உள்ள வந்து ஜின்னு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த பையனில் நீங்கள் யாருன்னு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆரம் ஜின்னை பார்த்து அவன் புருஷன் அப்படின்னு சொல்கிறானா. அந்த பையனுக்கு வடை போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கில் போகிறான். ஆரம் ஜின்னை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு எதுக்கு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜின்னை நான் பேசல, அவங்க தான் பேசினாங்க அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஆரம் ஜின் கையை பிடிச்சி அவன்கிட்ட இருக்கா ரிங்கை பார்த்துட்டு இது எதுக்கு உன் கையில் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னை ஆரம் கண்ணை பார்த்து எதுக்குன்னு கேட்க நீ என்னோடது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னுக்கு ஷை ஆகுது. நான்
நார்மலா தான் பேசுனா அப்படின்னு சொல்றானா. அப்போ ஆரம் என்ன நார்மலா பேசுனீங்க அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜின்னு அந்த பையன் என் கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னான்னு சொல்றானா. அதுக்கு ஆரம் முறைச்சிட்டே இதான் நார்மலா பேசிட்டு இருந்ததா அப்படின்னு கேட்குறான். ஜின்னு அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை அப்பாவே வச்சுட்ட சொல்றானா. அப்பா பட் எனக்கு உன் கண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்றான். அப்போ ஜின்னு ஏன் அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஆரம் அந்த கண்ணு என்னை மட்டும் பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும், மற்றவங்கள பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு ஷை ஆகிக்கிட்டே கீழே குனிறான். அப்போ ஆரம் ஜின்னோட சின்ன பிடிச்சி எனக்கு லிப் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும் அதை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜின்னுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவன் கொஞ்ச நேரம் அந்த ஷாக்லேயே இருக்கான். ஆரம் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஜின்னு பேக் கிஸ் பண்ணவே இல்லை. ஆரம் ஜின்னு கண்ணை பார்த்துட்டே லைட்டாக ஜின் லிப்ஸை அப்படியே கடிக்கிறான். ஜின்னுக்கு சிலுக்குது. அப்போ ஆரம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜின்னு காது கிட்ட போய் ரொம்ப பொறுமையாக ஒரு மாதிரி கிஸ் மீ அப்படின்னு சொல்கிறான். ஆரமோட மூச்சு காற்று ஜின் மேலே பட்டதும் ஜின்னுக்கு ஒரு மாதிரியா அதுவே அப்படியே ஷை ஆகி சிலுக்குதா. அப்போ ஆரம் ஜின்னை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சின்ன கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஆரம் பெருமூச்சு விட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஜின்னுக்கு ஷை தாங்க முடியல. ஆரம்ப தள்ளி விட்டுட்டு போகிறான். ஆரம்ப வெளிப்பில் கையை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கானா. ஜின்னு அவன் ரூமுக்கு வந்துட்டு அவன் ஹார்ட்டில் கையை வச்சு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்காக இருக்கு. ஜேகே ஜின்னை பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி இருக்க, நான் போட்டு விட்டது வீணா போகலை அப்படின்னு சொல்கிறானா. அப்போ தான் ஜின்னுக்கு கொஞ்சம் தெரியுது. என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறானா. ஜேகே நான் சொன்னது அவனுக்கு கேட்காத அளவுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் போலேயே அப்படின்னு கலாய்க்கிறானா. ஜின்னு ஷையா போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜேக் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே அந்த டே முடியுது. எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஆரம் அவன் ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜேகே ஜின்னு அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஜின்னு நடந்ததை சொல்கிறான். ஜேகே ஷை ஆகிட்டு ஒரு சின்ன பையனை ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ ஜேகே கேட்குறான், ஆமாம் உனக்கு அண்ணா கிட்ட எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜின்னு ஆரமோட கண்ணு அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறானா. ஆரம்பிச்சு இந்த இடத்துல ஒரு சாங் வேணா வேணா விழுந்திடுவேனா கண்கள் கண்டால் கவிழ்ந்திடுவேனா ஒரு முறை சிரிக்கிறாய் என் உயிரினை பறிக்கிறாய் கண்கள் ரெண்டு மணுகுண்டா கத்தி உள்ள பூச்செண்டா இன்பமான சிறை உண்டா ஈரவிலையில் இடம் உண்டா கடவுள் பூமி வந்தால் உன் கண்ணை பார்க்க வேண்டும் மனிதன் பாவம் இன்றி மிரண்டு போக வேண்டும். அப்போ ஜேகே கலாய்க்கிறான். அந்த கண்ணில் தான் விழுந்தியா. இப்படியே அந்த டேவும் நல்லா போகுது. கொஞ்சம் டேஸ் போக போக ஜின்னா ஆரம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அவங்களுக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் ஆரம் ரூமுக்கு ஜின்னும் அப்புறம் ஜேகேவும் ஒரு ஒர்க் விஷயமா வராங்க. அப்போ ஆரம் சிஸ்டமில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. அதை பார்த்துட்ருக்கான். ஜின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். போய் பார்க்க போகிறான். ஜின் சிஸ்டம் சரி பண்ணிட்டேன் சரியாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆரம் நாட்டி பாய் ஜின்னை போக விடாமல் அவனை லாக் பண்ணுறான். அப்போது ஜேகேவும் அந்த ரூமில் தான் இருக்கான். ஜின்னு சிஸ்டமில் நான் சொல்கிற ஃபைலை எடு அப்படின்னு சொல்கிறான். ஜின்னை நீயே எடு அப்படின்னு சொல்கிறானா. ஆரம் சிரிச்சுட்டே நான் சொன்னால் என் சிஸ்டம் கேட்க மாட்டேது, நீ சொன்னாதான் கேட்குது, ஸோ நீ எட அப்படின்னு சொல்ல ஆரம் சொல்ல ஜின்னா அந்த ஒர்க்கை பார்க்குறான். இப்படியே ஜின்னா ஆரம் சீட்டில் நின்றுட்டு ஒர்க் பண்ணா ஆரம் ஜின்னு கேட்குற மாதிரி ஆரம் அப்படியே ஜின்னுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காள அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறான். ஜின்ன ஆரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே சொல்கிறான். பட் ஆரம் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்போது ஜேகே டேய் நான் ஒருத்தர் ரூமில் இருக்கேங்கிறத பாருங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் உன்னை யாருடா இருக்க சொன்னா கிளம்புடா அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஜேகே ஆரம் பார்த்து அவன் காரியம் முடிஞ்சதும் கழட்டி விடுறான் பாரு, திட்டிட்டு இருக்கான். ஆரம் இதெல்லாம் காதில் விழாத மாதிரியா அப்படியே கேட்காத மாதிரி ஃபுல் ஃபோக்கஸையும் நம்ம ஜின் மேலே வச்சிட்டு இருக்கான். ஜின்னோட நெக்கில் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது சின்ன ஆரம் இது ஆஃபீஸ் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு
டிவி விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறான். ஜின்னா ஆரம்ப விடுன்னு சொல்லி தள்ளி தள்ளி விட்டுட்டு ஜின் தள்ளான்னு தள்ளி போகிறான் ஆளை. நம்ம ஆரம்பம் அப்படியே நிற்கிறான். ஜின்னு சிஸ்டம் பார்க்க, ஆரம் ஜின்னை பார்க்க ஒரே ரொமான்டிக்காக போகுது. அப்போ ஜின்னு ஏதோ ஒரு ஃபைல் மாற்றி ஓப்பன் பண்ணுறான். அதை பார்த்து ஜின்னோட கண்ணெல்லாம் கலங்குது. ஆரம் கிஸ் பண்ண ஜின்னு இருந்த அந்த ஃபைலை பார்த்துட்டு இருந்த அவன் அப்படியே கல் மாதிரி நிற்கிறான். ஆரம்புக்கு என்ன அப்போ சிஸ்டம் பார்க்குறான். பார்த்துட்டு ஆரம் அது அப்படின்னு எதுவும் சொல்ல வர ஜின்னு எதுவுமே பேசாமல் ஆரம்ப வேகமாக தள்ளி விட்டுட்டு ரூமை விட்டு கோவமாக வெளியே போகிறான். ஆரம் இன்னும் அந்த சிஸ்டமை பார்த்துட்டு நிற்கிறான். ஜேகேவுக்கு ஒன்றுமே புரியல. ஜின்னு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பட் ஜின்னு திரும்பி பார்க்காம போகிறான். ஜேகே என்னன்னு கேட்டால் ஆரம் அப்படியே நிற்கிறான். ஜேகே சிஸ்டம் பார்க்க அதில் ஆரமாவை எக்ஸோட இருந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கா. அதெல்லாம் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியெல்லாம் பிக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜேகேவுமே கிளம்புறான். ஜின்னு பின்னாடி தான் போகிறான். ஜின்னு கூப்பிடுறான். பட் ஜின்னு அப்படியே போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு செம்மையாக அழுகிறான். அப்போ ஜேகே போய் ஜின்ன என்னடா அப்படின்னு கேட்குறான். உங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே என்னை பிடிக்காது போல அப்படின்ற சொல்கிறானா. அப்போ ஜேகே அப்படிலாம் இல்லைடா, அது அப்போ வச்சுருந்த ஃபைல்டா, அது அவன் டெலீட் பண்ண மறந்துருப்பான் போல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு இதே மாதிரி தான் நான் பண்ணால் உங்கள் அண்ணனுக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஜேகேக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அமைதியாக இருக்கான். ஜின்னை ஹக் பண்ணி அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்போ ஜின்னு ரொம்ப அழறானா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜின்னு ரூமில் இல்லை. அவன் ஜேகே ரூமுக்கு போய் பார்க்க அங்கே ஜேகே மட்டும்தான் இருக்கான். ஆரம் ஜேகே கிட்ட ஜின்னு எங்க அப்படின்னு கேட்குறானா. அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான்டா அப்படின்னு சொல்கிறான். ஆரம் அவங்க வீட்டுக்கு போக அப்போ ஜேகே வேணாம் ஆரம், அவன் ரொம்ப காயப்பட்டிருக்கான். இப்போ நீ என்ன சொன்னாலும் அவன் மண்டைக்கு ஏறாது. கொஞ்சம் டைம் கொடு, அவனுக்கு அவனே புரிஞ்சுக்க நீ சொல்கிறான். அப்போ நான் டைம் எடுத்துகிட்டு பேசாமல் போய் அவன் என்னை விட்டு போயிட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஆரமா அழுகுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அது வரைக்கும் ஆரம் அழுது ஜேகே பார்த்ததே இல்லையா. அப்போ ஆரம் ஜேகே ரூமில் தான் இருக்கான். ஆரம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கானா. அப்போ ஜின்னு அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத ஜின்னு அவன் ரூமில் இருந்து வெளியே வரவே இல்லை. யாருக்கிட்டும் பேசலை. ஆஃபீஸ்க்கு கூட போகல. 2 days ஆரம் பேசவே இல்லை. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டுருக்கான். ஜேகே தவிர ஜின்னு வேறு யார்கிட்டையும் பேச ரெடியாக இல்லை. ஜேகே கூட ஆரம் பற்றி பேசினாலும் இங்கே வந்து சொல்லிட்டான். ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இங்கே ஒரு சாங் உசுரே உசுரே நான் தானே முழுசா உடைஞ்சே போனேனே அளவே தெரியாதனா பொழுதும் விடி நீரின நனைஞ்சே வீழாய கிடக்கேன் திமிரும் புலிவாலையும் பிடிக்கும் ஒரு ஆம்பளை பொழுதும் புழுவாயிருக்கேன் தழந்தி கூடா சிடிஞ்சு வீடா இடி வாங்கி துடிச்சேனே வழியோடனா. எல்லாரும் எப்படி ஹாப்பியாக இருந்தாங்களோ இப்போ அப்படியே எல்லாரும் சேடாக இருக்காங்க. ஆரம் ஜின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஜின்னுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லை. ஜின் ஆஃபீஸ்க்கு வரமாட்றான். ரூமில் விட்டு வெளியவே வர முடியவே இல்லை. ஆரம் ஜேகே கிட்ட ஹெல்ப் கேட்க சரின்னு ஜின்னு ரூமுக்கு செவரு ஏறி குதிச்சு போக 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஜேகே ஜின் ரூமில் இருந்து டோரை ஓப்பன் பண்ணி விட அந்த வழி ஆரம் ஜின் ரூமுக்கு வர ஜின்னு ஆரமை பார்த்துட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறான். ஆரம் ஜின்னோட இடத்துல லாக் பண்ணி விட்டுறான். ஜேகே நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஜேகே வெளியே போயிடுறான். அப்போ ஆரம் ஜின் கிட்ட போய் ஜின் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேணாம் ஆரம், எனக்கு உன்கிட்ட பேச எந்த விருப்பமும் இல்லை, என்னை விட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆரம் ப்ளீஸ் ஜின் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜின்னு நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதில் நீ எனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்போது ஆரம் நீ என் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லையா கேட்க ஜின்னு ஆரமோட கண்ணை பார்த்துட்டு நான் உன் கூட இருக்கிற ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தேன், பட் நேற்று நீ வேறு யாரையோ நினச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறான். ஆரம் அப்படி இல்லை ஜின் அப்படின்னு சொல்கிறான். ஆரம் ஜின்னோட கண்ணத்தை பிடிக்கிறான். அப்போ ஜின் ஆரம் கையை தள்ளி விட்டுட்ட என்னை தொடாத அப்படின்னு சொல்கிறான். ஆரம் நான் உன் புருஷன்டா, நான் தொடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ என்னை தொடாத, எனக்கு அருவருப்பாக இருக்குது, யாரையோ தொட்டுட்டு இந்த கையால் என்ன தொடாத, அது எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
ஆரம்க்கு கோவம் வருது. அப்போ ஆரம் ஜின்னோட ஷோல்டரில் பிடிச்சி, ஏன் இப்போதான் உனக்கு அருவருப்பாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு அருவருப்பாக இருக்குது. நீ ஒரு டைம் என்னை தொடும்போது என்ன நினச்சி தொட்டியோ இல்லை அவளை நினச்சி தொட்டியோ அப்படின்னு தெரில அப்படின்னு. நீ என்னை பார்க்கும்போது உன் கண்ணுக்கு நான் தெரியிறேனா அவ இல்லைன்னு சொல்லிட்டு போக ஆரம்க்கு செம்மையாக கோவம் வருது. ஜின்னு கன்னத்துலேயே அடிக்கிறான். ஜின்னு கன்னத்தில் கை வச்சுட்டு, இனிமேல் எனக்கு நீ தேவையில்ல, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆரமால் அந்த வார்த்தையை தாங்கவே முடியல. ஐம் சாரி அப்படின்னா அவன் கன்னத்தில் கை வைக்க வரான். ஜின்னு தள்ளி விட்டு போயிடு, இந்த கையால் என்னை தொடாத, அதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆரமால் அங்கே நிற்கவே முடியலை. அழுதுகிட்டே வெளியே வந்துடுறான். ஆரம் வெளியே போனதும் ஜின்னுக்கு இன்னும் அழுகையாக வருது. ரூமில் இருக்க எல்லா பொருளையுமே போட்டு உடைக்க அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆரம் ரூமுக்கு வந்து ஜின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறான். அவன் கையை பார்க்குறான். ஜின்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. உன் கையை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருதா. அப்போ கையை பார்க்குறான். கத்தியை எடுத்து அவன் கை ஃபுல்லாக வெட்டிக்கிறான். ஒரே ரத்தமாக வருது. அந்த டைம் ஜேகே வந்து ஆரமை கண்ட்ரோல் பண்ணி அந்த கத்தியை வாங்கி போடுறான். அப்போ ஆரமுக்கு அப்படியே மெடிசன் போட்டு விடுறான். ஜேகேவால் இப்போ யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு மாட்டிட்டு முழிக்கிறான். ஜின்னு ஒரு மாதிரி சோகமாக அவன் ரூமில் இருந்து அப்படியே மூணை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. ஆரம் அவன் ரூமில் இருந்து மூணை பார்க்க அங்கே அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஒரு டைம் இந்த மாதிரி தான் ஜின்னு ரூமில் இருந்து மூணை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஆரம் ஜின்னு ஃபேஸை பார்க்க, ஜின்னு என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆரம் நான் மூணை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னுக்கு ஷை ஆகி ஆரமோட நெஞ்சில் ஃபேஸை வச்சு அப்படியே மறைக்கிறான் வெக்கத்தில். அப்போ வானத்தில் இருக்க அந்த மேகத்துக்கு நடுவில் போய் மறையுதா. அப்போ ஆரம் அதை பாரு, மூன் வெக்கப்படுது அப்படின்னு சொல்கிறானா. அப்படியே ரெண்டு பேரும் அதை பார்க்க ஆரம் சொல்கிறான், மூன் தான் நீ, அந்த மேகம் தான் நான் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஜின்னு ஆரம் கன்னத்தில் க்யூட்டாக ஒரு கேஸ் கொடுக்குறான். அந்த நைட் ரொம்ப அழகான நைட்டாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே டைம்லையே அந்த நினச்சி பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்குமே கரெக்டாக ஒரே டைமில் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்போ ஆரம் அந்த மூணை பார்த்துட்டு கண்ணு ஃபுல்லாக கண்ணீரோட ஜின்னு பார்க்க ஜின்னு அழுதுகிட்டே போயிடுறான். ஆரமை பார்க்க விருப்பமே இல்லாமல் ஆரம் இப்போது அந்த வானத்தை பார்க்க அந்த மூன் இருக்கு இல்லையா, அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கு. மேகம் அப்படியே அந்த நிலா பின்னாடியே போகிற மாதிரி ஆரமுக்கு ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான், என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேனே. நிலாவேவா செல்லாதேவா காவேரியா காணல் நீரா பெண்ணே என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு நில்லு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதமா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை. ஜின்னா ரூமில் அழுதுகிட்டே இருக்கான். இப்போது ஜேகே ஜின்னு பார்க்க போகிறான். ஜின்னு அழுதுட்ருக்கான். அதை பார்க்குற ஜேகே ஜின்னு வா வா அப்படின்னு கூப்பிடுறான். ஜின்னு எங்கே அப்படின்னு கேட்குறானா. நான் கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின்னு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே ஜேகே கூட கிளம்புறான். ரெண்டு பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் இருக்காங்க. ஜேகே ஜின்னை பார்த்து எப்போ ஆஃபீஸ் வரலான்னு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஜின்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஜேகே ஜின்னுக்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறான். அது ஜின்னா என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க அது ஜின்னு கேட்ட டிவோர்ஸ் பேப்பர். அதை பார்த்ததுமே ஜின்னோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. பார்த்து ஜேகே என்ன ஜின்னா ஆனந்த கண்ணீரா அப்படின்னு கேட்குறான். ஜின்னு ஜேகேவை பார்க்குறான். ஆமாம் ஜின், இதை தானே என் அண்ணன்கிட்ட இருந்து ஆசைப்பட்டு கேட்ட அப்படின்னு கேட்குறான். நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் உன் கண்ணில் கண்ணீர் இருக்கே, இதுக்கு அர்த்தம் ஆனந்த கண்ணீரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு அமைதியாக இருக்கான். ஜேகே ஜின் ஃபேஸை பிடிச்சி இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல ஜின், உனக்கு என்ன வேணும்னு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு எனக்கே தெரியல ஜேகே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே ஜின்னை பார்த்து இந்த அழி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு அமைதியாகவே இருக்கான். அதுக்கு ஜேகே இது சரியான முடிவு இல்லை ஜின்,
உன் புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி நீ பார்த்த, பரவாயில்ல, அது அவன் ஓல்டு ஃபோட்டோஸ், அதை அவன் டெலீட் பண்ண கூட மறந்து போய் வச்சிருக்கலாம்ல. அவன் நினச்சிருந்தா அதை ஹைட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். பட் அவன் எதுவுமே பண்ணலை. உண்மையை சொல்ல போனால் அவனுக்கு அது இருக்கிறது கூட ஞாபகம் இல்லை. ஏன், அவன் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் பற்றி யோசிக்காம இருக்கான். நீயே சொல்லு, அவன் அந்த ஃபோட்டோ ஞாபகம் வச்சுருந்தா அவன் ஒன்று சிஸ்டம் கிட்ட விட்டு இருப்பானா? அவன் உண்மையாகவே அப்போ உன்னை மட்டும்தான் லவ் பண்ணான். நீ அவன் மேலே கோவப்படுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கெல்லாம் டிவோர்ஸ்னு கேட்குறது தப்பு ஜின். நீ அவன்கிட்ட சண்டை போட்டு என்னை தவிர வேற யாராவது பார்த்தா கொன்னுடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன, நீ அவனை கொன்னே போட்டிருக்கலாம். அதுக்கு அவனை விட்டு போ நினைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஜின் இதெல்லாம் கேட்டுமே அமைதியாக இருக்கான். ஜேகே ஜின்னு ஃபேஸை பிடிச்சி, ஜின், இப்போ அந்த பொண்ணு உயிரோடவே இல்லை, ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த இடத்துலையும் அந்த பொண்ணு உன் லைஃப்பில் வர முடியாதுடா அப்படின்னு சொல்கிறான். ஜின்னுக்கு இப்போ கொஞ்சம் புரியுது. இப்போ அவங்க கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஜின் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருந்து வெளியே வரான். 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. பட் எதுவுமே பேசலை. ஜின் அவங்க வீட்டுக்கு போகிறான். ஜின்னை பார்த்துட்டு நிற்க, ஜேகே, டேய் போடா போய் பேசுடா அப்படின்னு சொல்கிறான். பட் இல்லைடா வேணாம், அவன் இன்னுமே கோவத்தில் தான் இருக்கான், பேசுனா அது எனக்கு இன்னுமே வலியை கொடுக்கும், இது திட்டிட்டு அவனுமே தான் கஷ்டப்படுவான், அந்த வழியை நான் அவனுக்கு தர விரும்பலடா அப்படின்றான். இப்போ நீ போய் சமாதானப்படுத்தலைனா அப்போ ரொம்ப கஷ்டம்டா, போடா அப்படின்னு சொல்கிறானா. அவன் அடித்தா கூட வாங்கிக்கோ போ, உன் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறதுல என்ன பெருமை தான் போ அப்படின்னு சொல்கிறானா. ஆரமும் சரின்னு ஜின் பின்னாடி போகிறான். ஜின்னா பின்னாடி வந்தா கவனிக்காம அவரும் போய் டோரை லாக் பண்ணிக்கிறான். எனக்கு தெரியும் வருவான்னு. ஸோ அப்படியே போய் நிற்கிறான். அப்போ பின்னாடியே வந்த ஜின் அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ ஜின்னு பின்னாடி திரும்பி அந்த டிவோர்ஸ் பேப்பரை மேலே தூக்கி விட்டு எறிகிறான். அதை பார்த்துட்டு ஜின்னு, ஐம் சாரி, நான் இதை ஒரு வேகத்தில் அதை அப்படியே சைன் பண்ணிட்டேன், பட் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜின்னு அவன் ரூம்ல இருந்து தலைவாணியை எடுத்து மேலே தூக்கி போடுறான். டே நான் இப்போ அதையெல்லாம் தடுத்துட்டு இருக்கான். ஜின்னு இது எல்லாம் பார்த்துட்டு வெளியே இருந்த சிரிச்சிட்டு இருக்கானா. ஜின்னா திட்டிட்டு அடிக்கிறான். உனக்கு நான் ஒருத்தி அதிகம், இதில் உனக்கு வேற ஒருத்தி கேட்குதா அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு கையை பிடிச்சி, டேய் என்னடா நான் எப்படா போனேன், அதெல்லாம் ஓல்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னு அமைதியாகிட்ட திரும்ப அடிக்கிறான். இப்போ ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்குறானா. இவ்வளோ தைரியம் இருந்தா டிவோர்ஸ் பேப்பருக்குள்ள சைன் பண்ணி கொடுப்ப. சாரிடா, ஏதோ குழப்பத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. ஜின்னா அமைதியாகிட்டு மறுபடியும் அடிக்கிறான். இப்போ ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்குறானா. அது எனக்கு தெரியல, பட் எனக்கு கோவம் வருது, உன்னை அடிச்சுட்டே இருக்கணும், நீ அடி தங்கம், நல்லா அடி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அமைதியாகிட்ட, நீ என்னை தடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஜி என்னோட பொண்டாட்டியாச்சே, எவ்வளோ அடித்தாலும் வாங்கிப்பேன் அப்படின்றானா. அப்போ ஜின்ன பார்த்துட்டு இருக்கான். ஜின்னோட கால் கீழே உட்காந்து நீடான் போட்டு, ஜின் ஐம் சாரி, இவ்வளோ டேஸா உன்னை கஷ்டம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன், பட் இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், இனி உன்னை தவிர என் லைஃப்பில் யாரும் இல்லை, உன்னை அழ வைக்காமல் பார்த்துப்பேனான்னு தெரில, பட் நீ எப்போ அழுதாலும் ஆறுதல் சொல்ல என் தோல் இருக்கு, அதில் சாஞ்சு நீ அழலாம், உனக்கு ஆறுதல் சொல்ல நான் இருப்பேன்னு சொல்கிறான். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த உலகத்திலேயே யாருமே லவ் பண்ணாத மாதிரி உன்னை நான் லவ் பண்ணுவேன், அவ்வளோதான், லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படியே ஜின் முன்னாடி ஒரு ரிங் எடுத்து நீட்டுறான். ஜின்னு கண்ணு ஃபுல்லாக கண்ணீரா ன்னு சொல்கிறான். எழுந்து ஜின் கன்னத்தில் பிடிச்சி, ப்ளீஸ் ஜின், எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்கிறான். ஜின்னும் சொல்லி தலையை மட்டும் ஆட்டுறான். ஜின்னை ஹக் பண்ணி தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஜேகே வெளியே இருந்தா இப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம், 2 பேரும் ரிங் போட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறானா. ஜின் ஷை ஆகி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். வந்த ரிங்கை ஜின்னுக்கு போட்டு விட்டு ஜின்னோட ஃபோர்ஹெட்லேயே அழகாக கிஸ் பண்ணுறான். ஜின்னா கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். ஜேகே இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்படியே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆர்மிஸ், இதோட நம்ம நாம்ஜின் குக் பிஎல் ட்ராமா முடியுது. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ட்ராமாவோட ஆத்தர் நான் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு. இந்த ஸ்டோரி நல்லா இருக்குல்ல. அப்புறம் நான் ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டேன் இது படிக்கும்போது.
அப்புறம் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.